ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்து இருக்குது, எப்படி நம்ம வந்து டிஸ்கார்ட் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிஸ்கார்ட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சார்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து வீக்லி போஸ்ட் பண்ணிடுவோம். வீக்லி போஸ்ட் பண்ணிட்டு அந்த எண்ட் ஆஃப் த வீக்கில் பார்த்தோம்னா டார்கெட் எப்படி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? எத்தனை டார்கெட்ஸ் வந்து அடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தாராளமாக இந்த சார்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம வந்து நம்மளுடைய கோர்ஸ் வீடியோஸ்லேயே வந்து சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சார்ட் பார்த்தீங்கன்னா ஏயுடி சிஹெச்எஃப் 1 hour டைம் ஃப்ரேம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது வந்து இப்படி இருக்குது. டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக். சிங்கிள் ஆர்டர் பிளாக்னால் நம்ம கொடுத்ததும் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக்லாம் அந்த ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் ஆகி மேலே போயிருக்கும். சரிங்களா? வேறு எந்த இதுவுமே இல்லை. நம்ம கொடுத்ததும் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இங்கேயே டேப் ஆகி டிபி போயிருக்கிறதா சிங்கிள் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பர்சனலாக வந்து கேட்குறீங்க, சார் ஆர்டர் பிளாக்கில் ஹை அக்யூரசி ஆர்டர் பிளாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அதையும் நம்ம வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஹை அக்யூரசி ஆர்டர் பிளாக். அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்வீப்பு, சரிங்களா, ரெண்டாவது சிஹெச் ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச், சரிங்களா. அது போக இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். இது வந்து ஹைலி வேலிட் அண்ட் ஹைலி பவர்ஃபுல். சரிங்களா? இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சார் நான் எடுக்கிற ஒரு வெளியிலேருந்து எல்லாம் நம்மக்கிட்ட வந்து படிக்க வரவங்கலாம் மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க, வெளியில் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் வந்து கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், சார் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரியே தான் நாங்களும் மார்க் பண்ணுறோம், அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, எல்லா ஆர்டர் பிளாக்கும் வந்து உங்களுக்கு ஹை அக்யூரசி ஆர்டர் பிளாக்ஸ் கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒரு சிஹெச் இருக்கா, ஒரு ஹைலி அக்யூரசி ஆர்டர் பிளாக். ஒரு வேளை வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் வந்து ஹை அக்யூரசி வந்து உங்களுக்கு அக்யூரசி ஏறிட்டே இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து இடையில இப்போ இதுவும் வந்து ஆர்டர் பிளாக் தான் இல்லைங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உடச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன்ஸில் என்ன மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் அது கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கன்ஃபர்மேஷன்ஸில் ஒன்று ஸ்லோவாகுது அப்படின்னாலே அந்த ட்ரேடை விட்டு நம்ம வெளியே வரது பெஸ்ட்டு. சரிங்களா? இந்த ட்ரேடு இல்லைன்னா இன்னும் வேறு ட்ரேட் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கையில் இருக்கணும். சரிங்களா? அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு எப்பவுமே முக்கியம். அதை தான் நம்ம செக்யூர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக உள்ளே வந்தோடனே மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து டேக் ப்ராஃபிட். சரிங்களா? இந்த ஒரு எக்ஸாக்ட் இது பார்த்தோம்னா ஃபுல் டார்கெட் நம்மளுடைய எக்ஸ்டர்னலை வந்து தூக்கலை. அதுக்கான ஒரு நல்ல ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பு, ஒரு சிஹெச். செகண்டு இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு கீழே வருது. இந்த ஆர்டர் பிளாக்கில் ஒரு டவுட் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இது பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ஆர்மே வந்து மெயின்டைன் பண்ணிங்க. அவ்வளோ விஷயம் வந்து என்னால் பார்க்க முடியாது சார் அப்படின்னா 1:3 ஆர்ஆர் வந்து நீங்கள் தாராளமாக வந்து மெயின்டைன் பண்ணிங்க எல்லா ட்ரேடுக்கும். சரிங்களா? பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா 1:3 வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இன்டர்மீடியேட்டுக்கு 1:6 வரைக்கும் போகலாம். பட் வந்து பிகினர்ஸோட லெவல்லையே வந்து வின்னிங் ரேட் அதிகம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தேவைப்படுற டார்கெட்டுமே அந்த டிபியில் நம்ம சொல்லுவோம்லங்க, தேவைப்படுற அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து புக் ஆகிடும். சரிங்களா? 1:3 வந்து புக் ஆகிடும். நீங்கள் வந்து அவ்வளோலாம் போட்டு கஷ்டப்பட வேண்டாம். சரிங்களா? இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1:6 அப்படின்றது நம்மளுடைய நல்ல ஒரு ரேஞ்ச். ஸோ வந்து 1:6 அப்படின்னா இது வரைக்குமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே கொஞ்சம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிக்கணும். பிரேக் ஈவன்னா என்ன சார் அப்படின்னா இவ்வளோ தான். சரிங்களா? என்ட்ரி பாயிண்டில் கொண்டு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். அப்போ வந்து இது மறுபடியும் கீழே போய் அடித்தா கூட உங்களுக்கு லாஸ் வந்து ஆகாது. சரிங்களா? லாஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஒரு கீழேருந்து மேலே போகுதுன்னா இங்கே வந்தோடனே பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. நிறைய பேர் இங்கேயே பண்ணுவாங்க. இங்கே பண்ணுறத விட இங்கே பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப பிரேக் ஈவன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வராது. எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பிரேக் ஈவனோட பவர்ஃபுல் வந்து அதுதான். அதை வந்து மேக்ஸிமம் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அம்சமாக நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது.
கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.